தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோடு வாழும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பதே வானவன் பொற்றுனை தீரந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் வாச்சினோம் நச்சுனையாவது நம சிவாயவே கூற்றாயின விளக்ககளே பகலோ பிரியாது வளங்கோவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கிட அடியே அதினை கெடில விரட்டான பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப் பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பருக்கி உழப்பினார் ஆறாம் நாரமரர் குணத்தில் அணியுடைய அன்னை நாள் நாராயணனோடு நான் போற்றி கண்ணாரமத கடலே போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் திருவடிகளே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் அவர்கள் என்று வரவேற்று மேடையில் அமருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிவாய உமையின்ற சிறுவா வருக இணை விழியார் பருகும் அமுதே வருக உயிர் பைங்குள் தலைக்க கருமை மாகே வருக வரை கிழித்த முருகவேற்கு முதித்த முதல்வா வருக வருகவே மாதவ சுவைகார முடிவர்கள் போற்றி போற்றி. நமது நேரு ஐயா அவர்கள் நமது திருமலை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அனைவரையும் சிவ சிவ என்றிட சிவகதிதானே. யானையோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ நல்வினை என்பது போல நம் செங்கம் சிவனடியார்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், தவம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். செங்கம் மாநகர் ரொம்ப பழமையான மாநகர். ஏன்னா அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வருடைய ஆலயம் அந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார். செங்கன்மா என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னன் ஆண்டு வந்த தலைநகர் அப்பர் வாக்கிலே தேவார வைப்பு தலமாகவும் விளங்கக்கூடிய நமது அனுபாம்பிகை நமக்கு இந்த கிரீடத்தில் ஒரு மாணிக்கம் வைத்தது போன்று நம் ஊரில் இன்னும் பெரும் வளர்ச்சி அடையும். அன்பர்கள் சிவநேரிக்கு செல்லவும் இந்த வாய்ப்பா நமக்கு சுவாமி கொடுத்திருக்காரு. நம்ம ஊருக்கு பல அடியார்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க, பல தவச்செல்வர்கள் அருளாசி வழங்கியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த ஆண்டு முதன்முறையாக நம் செங்கம் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாகவும் அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரருடைய திருஅருளாகவும் சிறப்பான ஒரு கருத்தரங்கமாக மாதவ சிவஞான சுவாமிகள் நூல் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளன. எல்லாம் அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரருடைய திருவருளே என்பதாக கூறி இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? நிறைய தலைப்புகள்லாம் நம்ம சொற்பொழிவு கேட்டிருப்போம். இது கொஞ்சம் புதுமையா இருக்கு இல்லையா? சிவஞான முனிவர்னா யாரு, அவருடைய நூல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப சித்தாந்தம், சைவ சித்தாந்த பெருமதிப்பிற்குரிய தலைப்புகள் இதெல்லாம்.
இதெல்லாம் பெரிய பெரிய ஆதீனங்கள், நம்ம திருவாவடுதுறை ஆதீனம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஆதீனங்கள்லாம் அந்த நிகழ்வை எடுத்து செய்வாங்க. அந்த நிகழ்வு நமக்கு இங்க நம்ம செய்த தவப்பை இங்க நமக்கு அது கிடைச்சிருக்கு பாருங்க. குறிப்பா இன்னும் சிவஞான முனிவர் அந்த அவதார ஸ்தலம் இது தெரியுமா உங்களுக்கு? நரசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய நம்ம போயிருக்கோம் இல்லையா? திருவாவடுதுறை ஆதீனம் போனோம் இல்லையா? அங்க தோன்றியவர் தான் சுவாமி, அவதார ஸ்தலம் அங்கதான். அவருடைய குரு பூஜை வருகின்ற சித்திரை மாசம் நம்ம திருவாவடுதுறை ஆதீன புகழ்பெற்ற பேராசிரியர் கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்ம சைவத்துறையில பெரும் சொற்பொழிகளை ஆற்றி மதிப்பிற்குரிய ஆதீனத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார், சைவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அத்தகைய அருளாளர் பிறந்த ஊரும் அந்த விக்கிரமசிங்கபுரம் தான். அவரே எழுந்திருக்கிறார். அந்த சுவாமிகளை பத்தி பேச சிவஞான பாத்திரத்தினுடைய பெரு விளக்க நூலை தந்தவர் நம்ம சுவாமிகள். அவருடைய முக்கியமான செய்திகளை இந்த சைவ சித்தாந்தன்றது ரொம்ப கடினமான திருமுறை கூட நம்ம எல்லாம் பாடிடலாம் இல்லையா? இந்த பாட்டு பொருள் உணர்ந்து சொல்ல உயிரிக்க அறிவுபூர்வமான ஒரு நூல் எதுன்னா சைவ சித்தாந்தம். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லை இல்லையா? இருவினை ஒப்புல இருந்து எல்லாமே மலபகை. நீங்க என்ன பண்ணணும்? எப்பவுமே இன்பமா இருக்கலாம். இந்த பாடல் ரொம்ப எளிமையான முறையில அவருடைய யூடியூப்ல நீங்க கேட்கலாம். நிறைய ஐயா அவர்கள் அப்பப்ப பேசிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஐயா சமீபமா கூட போன வாரம் கூட ஐயாவுடைய நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப எளிமையா பேசியிருப்பாரு, நகைச்சுவையாயும் பேசுவாரு, சாதாரணமா நம்ம கோயம்புத்தூர் பேச்சிலே பேசுவாரு, ரொம்ப எளிமையா இருப்பார். ஐயா பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருவாரூர்ல பேராசிரியர் இருக்காரு. பல ஊர்கள்லாம் தமிழ்நாடுல வெளிநாடுகள்லாம் இலங்கை அடிக்கடி போயிட்டு வந்து சொற்பொழிவு செஞ்சிருக்காரு, ஜெர்மன் போயிருக்காரு. அப்புறம் துபாய்லாம் கூட போயிட்டு வெளிநாடுகள் பல ஐயா சொற்பொழிவு நிறைய செஞ்சிருக்காரு. ரொம்ப எளிமையா இருக்கும். ஐயாவுடைய புகழ் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா தான் பேசுவார். அவர் அவ்வளவு எல்லாம் காமிச்சிட்டு இருக்க மாட்டார். சைவ சித்தாந்தா செய்யுள் திறனா நடக்குவாரு. அதே போன்று நம்முடைய சைவ திருமுறை பேராசிரியர் திரு சைவ நன்மணி ஐயா திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் புலிதழ் நூல்ல சிறப்பான ஆசிரியராக நடத்திட்டு இருக்காரு. நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம எல்லாம் அதுல உறுப்பினராக இருக்கோம். நீங்க இன்னும் புலிதழ் வாங்காத இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சைவ நூலை நீங்க வாங்கி பயன்பெறணும். ஐயா அவர்கள் அந்த உரைத்திறன், சிவஞான ஒரு நூல் அறிமுகம்ன்றது உரைத்திறனை பற்றி ஐயா பேசுவாரு. நமது சிவ சண்முகம் ஐயா சுவாமிகை சமேத ரிஷபேஸ்வரர் கோவிலுக்கு திருப்பணி குழு தலைவராக இருந்து இந்த எல்லா அற்புதங்களும் சிறப்பு ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறும் கஜேந்திரன் ஐயா துவங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆன்மீக ஆண்டாகவே திகழ்கிறது. முக்கியமாக நம் செங்கம் நகரில் குமரேசன் அவர்கள் சொன்னது போல நாமெல்லாம் மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா இந்த கண்டினியூ தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம எல்லா கும்பாபிஷேகத்தையும் கலந்துக்கணும். நமக்கு கோயிலில் பழமையான கோயில் அனைத்து கோயிலுடைய திருப்பணிலையும் அந்த கும்பாபிஷேகத்திலையும் அந்த புனிதம் தெளிக்கப்பட்டு நம்ம மேலே பட்டு நம்ம எல்லாம் அனைவரும் புனிதமாக்கப்பட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல உள்ளங்களுடைய நம்ம ஊருக்கு நம்மளுடைய சொற்பொழிவு கேட்கறது ஒரு பெரும் பாக்கியமாக நான் நேரத்தில் நினைக்கிறேன். நேற்று செந்தில் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, விடாமுயற்சியாக செந்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு நமக்கு நல்லா ஒரு சைவ நிறைய திறம்பட நம்மளாம் கேட்கணும், அதன் மூலம் நம்ம பயன்படணும், நம்ம மனசு அமைதி பெறணும் அப்படின்றத அவர் தலையாக பங்கெடுத்தினார். ஏன்னா இது சாதாரண நிகழ்ச்சி சிரமம். ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்துறது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது பெரிய சமாச்சாரம். அது அவ்வளோ ஒரு சிரத்தையாக அவங்களை கொண்டு அவ்வளோ அழகாக கொண்டு செய்கிறாரு. அவருக்கு என்னுடைய சார்பாக மிக்க 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 நன்றி செஞ்சேன். நன்றி. நானும் உங்களுடன் சேர்ந்து இந்த அருமையான அவருடைய உண்டான வாய்ப்பை கேட்க அவருடைய நீண்ட நெடிய நேரம் நமது குமரேசன் அவர்கள் அழகாக எல்லாரையும் விலக்கினார். நான் நேரத்தை எடுத்து விரும்பவில்லை. உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு நானும் வந்திருக்கிறேன். சின்ன தகவல் மட்டும் சொல்கிறேன். செந்தில் மற்றும் குமரேசன் எல்லாருக்கும் மைக்கே சொல்லலாம், தப்பு இல்லை. இனி ஒரு அடுத்த ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு அழைப்பாளர்கள் இதை ஏதாவது வெளியே கொண்டு வந்தால் நீங்கள் சிரமடிக்கவே வேண்டாம். நம்ம மண்டபம் அன்னைக்கு தேதியில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அழகாக வச்சுங்க. புரியுது? ஏன்னா நேற்று நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். நேற்று சாயங்காலம் நான் மத்தியானம் 3 மணிலேருந்தே மெனக்கட்டேன். ஸ்பீக்கர் கட்டுறது, கார்பெட் போடுறது, டேபிள் சரி பண்ணுறது, ஃபேனை மாட்டுறது, வெயில் டைமில் எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்படியே நீங்கள் வரலாம், அப்படியே 9 மணிக்கு வரலாம், ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஏன்னா என்னுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. இது தீனாங்கன்னா இது பெரிய சிரமங்க. இந்த சேர்ல முடிச்சிட்ட பிறகு 2 மணி நேரம் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல போய் சேர்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத அன்னசரி பொருள் விலையும் நேர விலையும் 2மே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னோட மனசில் வச்சிங்க. அடுத்த சிறப்பு அழைப்பாளர் கொடுக்கும்போது திரு குமரேசன் மற்றும் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், உங்களுக்கும் என் வேண்டுகோள். அழகாக வச்சுட்டாங்க, தலைத்தளத்திலே இருக்குது. இன்னும் ஜனங்க சேர்ந்து வருவாங்கன்றது நான் நம்புறேன். ஏன்னா ரெகுலராக எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பான கூட்டம் வரும். ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்கிறது. எல்லாரும் ஒருவேளை ஆழி தேருக்கு போயிட்டீங்களா என்ன ஒரு சந்தேகமாக இருக்குது. அதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சாதாரண டைமில் அரங்கம் நிறைஞ்சிருக்கு ஐயா. சாதாரண டைமில் அரங்கம் நிறைந்திருக்கும். ஏன் அண்ணா அவர் கிளாஸ் இருக்கும்போது ஃபுல்லாக இருக்கும் அரங்கம். இன்னைக்கு வந்து நுழையும் போது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் ஆழி தேர் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல சிவனை தரிசனம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருந்தேன். மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னை அழைத்ததற்கு மிக நன்றி. நான் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு இனி வரும் நிகழ்ச்சிகளை தவறாமல் அதே நம்மிடம் தான், அதனால் அதையும் வச்சுங்கன்னு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயணத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றலாள் போக்கினேனே. கருணை பொழிதல் முகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே திஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்லஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கவனங்களுக்கும் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கண்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய செங்கம் சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர், செயலர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இன்றைய நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த நம்முடைய வழக்குரைஞர் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு வல்லாற்றானும் துணையாயிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் சுப்பராயன் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் அவரது மாணவர்களாக விளங்குகின்ற இந்த அன்பர் திருக்கூட்டம் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிக்க முயல்கின்றேன். ஐயா அவர்கள் முதல்ல பேசும் பொழுது ஒரு குறிப்பு சொன்னார்கள். எங்கள் சுப்பராயன் ஐயா பேசினால் அரங்கம் நிறைந்திருக்கும், நான் வந்தா பாதிதான் இருக்கும் வந்து விடுவார். அதனால இப்ப நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும், நான் வந்திருக்கேன்னு சொல்லாம சுப்பராயன் வந்திருக்கிறார் சுப்பராயன் வந்திருக்கிறார்னு சொல்லி வர வைங்க. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் பல வகையில. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குலதெய்வம் என்றும் சைவத்தினுடைய குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஞான முனிவருடைய நூல்கள் அறிமுகம் என்பதுதான் கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. மாதவ சிவஞான முனிவரை பலர் அறிந்திருக்கலாம், சிலர் இருக்கலாம், இல்லை என்று சொல்லல. திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் என்ற தலத்திலே சுமாராக 1750-52 அந்த காலங்களிலே தோன்றியவர்கள் மாதவ சிவஞான முனிவர். ஒரு வரலாறுக்காக இதை சொல்றோம். ஐயா அவர்கள், நம்முடைய குமரேசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சுப்பராயன் ஐயாவுக்கு இணையா பக்கத்தில் உட்கார்ந்து சிவஞான சுவாமி சொல்றதுக்கு எனக்கு பெரிய தகுதி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு தகுதி தான், மாதவ சிவஞான முனிவர் அவதாரம் செய்த விக்ரமசிங்கபுரத்துல தான் அடியனும் பிறந்தேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒருபடி பெருமையாக அந்த மகிழ்ச்சியா எனக்கு நானே சொல்லிக்கொண்டா,
மாதவ சிவஞான முனிவர் அவதாரம் செய்த இல்லம் இன்றைக்கு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தாலே பராமரிக்கப்பட்டு அது மாதவ சிவஞான முனிவர் கோயில் என்று இருக்கிறது. அந்த கோயிலுக்கு நேர் எதிர் வீடு அடியனுடைய வீடு. அதனால அது பெரிய வாய்ப்பு. அதனால என்னுடைய சிறு பிள்ளையாக தம்பி குழந்தை மாதிரி இருந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வயது வரைக்கும், அப்புறம் பணி நிமித்தம் வெளியே வந்துட்டோம். அது வரைக்கும் நாளும் மாலையில போய் சிவஞான முனிவரை வழிபாடு செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுதான் கிடைச்ச வாய்ப்பு. சிவஞான முனிவரை, அந்த குலதெய்வத்தை நாளும் போய் வழிபாடு செய்கின்ற, என்னன்னு சொன்னால் அவரை சொல்லும் பொழுதே என்ன சொல்றாருன்னா ஞான வடிவாய்த்தான் சுவாமியை பார்க்கிறார். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயடகும் பெருமை தரு துறவோடு குறைவுளத்தில் பொறுத்து விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் என்றுதான் சுவாமி பின்னாடி அவருடைய மாணவர் தொகைகளை சுப்பிரமணியன் முனிவர் பாடுறார். ஆனால் பெருமானுடைய பெருமை தரு துறவோடு குறைவுளத்தில் பொறுத்து விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனம். விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை மறவாத மனம் அது என்று சொல்றார். அது அப்படியே சிவஞான சுவாமிகள் பின்னாடி வரும்பொழுது அப்பர் சுவாமிகளை நான் வந்த உடனே அதான் பார்த்தேன். சிந்த இடையரா அன்பும் திருமேடையில் அசைவுங்கிற பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. சுவாமி காஞ்சி புராணம் என்ற நூலில் அப்பர் சுவாமிகளுக்கு துதி செய்யும் பொழுது சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும்னு பாடுவார். இடையரா பேருந்தும் வளைவாரும் இறைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் அப்பர் சுவாமி. அது மாதிரி சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு இன்னொன்னு யாருன்னா சிவஞான சுவாமி. ஏற்பட்ட ஒரு நெறியிலே வாழ்ந்தவர்கள். வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இல்லைனாலும் ஒருத்தருடைய நூல் என்று சொன்னால் அவருடைய வரலாறு கொஞ்சம் சொல்ல வேண்டும், அந்த மரபு. அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. இருந்தாலும் அந்த வரலாறை ஓரிரு வாக்கியங்களாவது சொல்லிவிட வேண்டும் மரபு கருதி. அதனால கிட்டத்தட்ட 1752 இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுலேயும் ஒரு சின்ன 53 இருக்கணும்னு அந்த கருத்தும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய கருத்தாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தோன்றிய ஆண்டு அதை பற்றிய பெரிய குறிப்புகள்லாம் ஒன்றும் கிடைக்கல. அந்த கணக்கை எப்படி கொண்டாடுறாங்கன்னா 1785 ஏப்ரல் மாதம், அதாவது நம்முடைய தமிழ் பதில் சித்திரை மாதம் ஆயிலிய நன்னாள் சுவாமி சிவப்பேர் எழுதிய தினம். 32 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று ஒரு குறிப்பு. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு 1785 முக்தி பேரு 32 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அப்ப 85 மைனஸ் 32 1753. இதுதான் தோன்றிய ஆண்டு என்று ஒரு குறிப்பு. இவ்வளவுதான் சொல்றாங்க. தோன்றிய ஆண்டுக்கான ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட்லாம் இந்த வகையில. அதனால இப்படித்தான் அந்த கணக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான பிசிக்ஸ்ங்கிறது வாரம். அங்கேயே பிசிக்ஸ் படிக்கணும். அங்க சில அதை விட மேன்மையான. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும். அப்புறம் எம்எஸ்சி பிசிக்ஸ் போகும்போது பிசிக்ஸுக்குள்ளேயே பல பிரிவுகள் போகுது. இன்னைக்கு ஐயா மாதிரி மெடிக்கல் ரேடியாலஜி, அது ஒரு பெரிய துறை. அதுல அப்ப என்ன ஆகுதுன்னா மேல போக 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 நிறைய அந்த துறைகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எம்எஸ்சி பிசிக்ஸுக்கு புஸ்தகம் எழுதுற ஒரு ஆசிரியர் அவர் 6ஆம் கிளாஸ் எழுதுனார். ஏன்னா அவருடைய நிலை அப்படி. 6ஆம் கிளாஸ் 7ஆம் பள்ளிக்கூடத்திலே பாருங்களேன், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க போய் 10ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறவங்களால 1ஆம் கிளாஸுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா 1ஆம் கிளாஸ் குழந்தைகளை கையாளுறது அது ஒரு பெரிய திறமை. 10ஆம் கிளாஸுக்கு சொல்லி கொடுத்தா அது வேற ஒரு திறமை. கல்லூரி பேராசிரியர் அது வேற ஒரு திறமை. நீங்க 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளை உட்கார வைக்கிறதும் பெரிய கஷ்டம். 10ஆம் கிளாஸ்ல அப்படிடாய் அப்படின்னு உட்காந்துருவான். கல்லூரியில் உட்கார வைக்கிறதும் கஷ்டம். அப்ப இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரிதான் அந்த ஆசிரியர் நூல் செய்யும் பொழுது அந்தந்த நிலைக்கு நூல் எழுதுவார்கள். ஆனா எல்கேஜி யூகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் நூல் எழுதுன பெருமை சிவஞான சுவாமிகளுக்கு உண்டு. அது பெரிய இன்னைக்கும் பெரிய அறிஞர் பக்க மக்களாலேயே புரிந்து கொள்ள முடியல, அல்லது எவ்வளவு நுட்பமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில நூல்கள் இருக்கு.
அந்த நூலை எல்லாம் சுப்பராயன் பேசுவார். எல்கேஜி யூகேஜிக்கெலாம் சில நூல் எழுதியிருக்கிறார், அதெல்லாம் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் வந்து 1ஆம் 2ஆம் கிளாஸ் வாத்தியார், அவர் வந்து கல்லூரி. அதனால் நூல்களை அப்படி தான் எடுத்துக்கணும். சிவஞான சுவாமிகளுடைய பெரிய திறமை நீங்கள் இது போன்ற வாக்கியம் ஒரு பக்கத்துக்கு போகும். நம்மளால என்ன சொல்ல வரான்னு தொட்டு தொட்டு புரிந்து கொள்வதே கிடைக்க மாட்டேங்கன்னா 4வது வரைக்கும் முதல் வரி மறந்துடணும். ஏன்னா ஏற்பா ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அப்படி எழுதக்கூடிய நடைகள் இப்படி எழுதினவர் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக திருக்குறள் வச்சு ஒரு நூல் சொல்லி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கதையா சொல்லி சோமேஸ்வரன் ஒரு அதனால எல்லா நடையிலும் வந்து நூல் செய்த ஒரு